ஒரு நடிகர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கு வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அரசியல் தலைவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சமூக தலைவர் பின்னாடி சுத்திட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. அந்தந்த சீட்டை வழிபடுறவர்கள் அந்தந்த நிலையை அடைகிறார்கள். கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் அழைத்தாலும் வழிபட்டாலும் இறுதியில் என்னையே அடைகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய சீட் அசைக்க முடியாத ஸ்டேட், இவருடைய இருப்பு எத்துணை பேர் வந்தாலும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற போட்டி இல்லாத ஆன்ம நிலை. இந்த நிலையிலே போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை, பொச்சாப்பும் இல்லை, துக்கமும் இல்லை, புரட்டும் இல்லை. இது ஒரு முழுமைத்தன்மை நிறைந்த இடம், முழுமைத்தன்மை மலர்ந்த நிலை. முழுமைத்தன்மை நிறைந்திருக்கும் உணர்வு. அடுத்த ஒரு சத்தியத்தை ரொம்ப அழகா சொல்றாரு எம்பெருமான். அந்த நிலையிலே இருக்கின்ற எம்பெருமான் உடலெடுத்து வரும் பொழுது சாதாரண மனிதர்கள் அவரையும் மனிதன் என்று கருதி வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள். கிருஷ்ணனுக்கும் இதே பிரச்சனை இருந்திருக்கு போல. அவதார புருஷர்கள் ஞானிகள் உடலெடுத்து வரும் பொழுது சாதாரண உடலுக்குரிய விதிகளுக்குள் இயங்கும் பொழுது மனிதர்கள் அவர்களை தங்களைப் போலவே மனிதர்கள் என்று நினைத்து சத்தியங்களை உள்வாங்காமல் வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றார்கள். உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டம் என்னன்னா, ஒரு அவதார புருஷனை கண்ட பின்பும் உணர்ந்து கொள்ளாமல் கைவிட்டு விடுவது. அதுதான் உலகத்தில் மனிதனுக்கு நடக்கின்ற மிகப்பெரிய நஷ்டம். எம்பெருமான் அந்த நஷ்டத்தை பத்தி இங்க பேசுறார். ஐயோ, பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய மனம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் அவர்களுடைய மற்றவர்களுடைய மனமும் இயங்கும்னு நாம தெளிவான ஒரு முடிவில் இருக்கும். நாம ஆசை அச்சத்தை வைத்தே இயங்குகின்ற வாழ்க்கையாக இருப்பதனால் அவரும் அதே மாதிரி தான் இயங்குறாருன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாவற்றிற்குள்ளும் இயங்கினாலும் எதனாலும் தொடப்படாது இருக்கின்ற அந்த அவதார புருஷனுடைய உள்ளுணர்வை மனிதர்கள் தெரிந்து கொள்வதே இல்லை. உதாரணம் சொல்லணும்னா, இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றிய அறிவியல் தெரியாதவர்கள் எல்லா கம்ப்யூட்டருமே ஒரே மாதிரி தான், ஓ கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் அவ்வளவுதான் அப்படி நினைப்பார்கள். அது உள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சவர்கள் மட்டும்தான், இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா இந்த கம்ப்யூட்டரோட உபயோகம் வாழ்க்கை எல்லாம் வேற, இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா அது இப்போ இந்த கம்ப்யூட்டரோட தரம் உபயோகம் வேறன்னு தெரியும். அதே மாதிரி ரெண்டுமே மனித உடம்பா இருந்தாலும் சாஃப்ட்வேர் வேற. சாதாரண மனிதனுக்கும் அவதார புருஷனுக்கும் ரெண்டு பேருக்கும் மனித உடம்பு ஒண்ணுதான். கண்களும் காதும் மூக்கும் நாக்கும் கைகளும் ஒன்றுதான். ஆனா உள்ளிருந்து இயக்குகின்ற உணர்வு வேற, சாஃப்ட்வேர் வேற. சாஃப்ட்வேர் வேறையா இருக்கிறதுனால அதனுடைய பர்பஸ், உபயோகம், செயல்பாடு, சக்தி வெளிப்பாடு எல்லாமே வேற வேற. இது தெரியாமல் மனிதர்கள் மீண்டும் 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 அவதார புருஷர்கள் உடலில் இருக்கும் பொழுது அவர்களை மனிதர்கள் என்றே நினைந்து வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள். சாரதாதேவி ரொம்ப அழகா சொல்றா, ஒரு குருவோட பக்கத்துல வாழும் பொழுது, நெருக்கமா வாழும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும்னா, அந்த ஞானத்தை உள்வாங்கிறதுக்கான பல வாய்ப்புகள் வரும். அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, டீச் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, பக்கத்திலேயே வாழதால் இவரும் நம்மளை மாதிரி மனுஷர் தானோன்னு மனசுக்கு மயக்கம் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணன் சொல்றாரு,
அவ்யக்தம் யப்திமாவன்னம் மன்யந்தே மாமபுத்தய பரம்பாவ மஜானந்தோ மமாவிய மனுத்தமம். ஒப்பற்ற பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். பல நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், நான் அவர்களை சுதந்திரமடைய வைக்க முயற்சி பண்ண அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். நான் அவர்களை மக்களை சுதந்திரமா இருங்கன்னு சொன்னா அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். இது அறிவிலிகளாகிய மக்களுடைய சுபாவம். அறிவிலிகளாகிய மக்கள், அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதையே மற்றவர்கள் மீது திணிப்பது. நம்ம கிட்ட தலைவலி இருந்தால் நாம மற்றவங்களுக்கு தலைவலி தான் கொடுப்போம். நமக்கு என்ன நம்மளை பத்தி தோணுதோ அதையே தான் மற்றவர்களுக்கும் செய்வோம். நம்மை நாம் நமக்குள்ள நம்மளை பத்தி ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியும் துக்கமும் இருந்தா அதையே தான் மற்றவர்கள் மேல திணிப்போம். அதையே தான் மற்றவர்களையும் அதே நோக்கோட தான் பார்ப்போம். அதனால உங்களை மனிதன்னு நினைச்சா அவதார புருஷனையும் மனிதன்னு தான் நினைப்பீங்க. அவதார புருஷனை ஒரு ஞான புருஷன் உணர்ந்தா உங்களுக்குள்ளேயும் ஞானம் இருக்குன்னு உணர்வீர்கள். ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். அதனாலதான் கிருஷ்ணன் அழகா சொல்றாரு, என்னுடைய ஜீவன் முக்தியை உணர்ந்தவன் தான் ஜீவன் முக்தன் ஆகிறான்னு ஒரு சூத்திரத்துல சொல்றார். நாம கேட்கலாம், அவர் ஜீவன் முக்தியை உணர்ந்தா நாம எப்படி ஜீவன் முக்தன் ஆவோம்னு. அவர் எப்படி மனம் கடந்த நிலையில இருக்கிறார் சத்தியம் தெரிஞ்சதுன்னா நாமுமே அந்த சத்தியத்தை அடைந்து விடுவோம், நாமுமே அதை உணர்ந்து விடுவோம். சிவவாக்கியருடைய ஒரு அருமையான ஒரு சூத்திரம், என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், என்னகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால் என்னகத்துள் என்னை நான் அறிந்ததுமே தெரிந்தபின் என்னகத்துள் என்ன என்று யாதுமென்றும் இல்லையே. என்னகத்துள் இருக்கின்ற சத்தியத்தை தெரியாமல் ஓடுகின்ற மனிதன் அவரகத்துள்ளும் இறைவன் இருப்பான்னு நம்ப முடியாது. என்னகத்துள் சத்தியத்தை உணர்ந்த அமர்ந்தவன் தான் அவதார புருஷனும் இறைவனின் வடிவம்னு தெரிந்து கொள்வான். அதாவது தனக்குள்ள ஒரு சேக்ரடான ஃபீலிங் வரலன்னா பார்க்கின்ற எதையுமே சேக்ரடா மதிக்க முடியாது. பல நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், மூன்றாம் தரமாக எல்லாவற்றையும் விமர்சிக்கின்ற அவதூறு வார்த்தைகளை தொடர்ந்து உபயோகிக்கின்ற மனிதர்கள் அவர்களுக்குள்ளேயே ஆழமான குற்ற உணர்ச்சியிலேயே சிக்கி அழிவார்கள். ஒரு நபர் இப்படித்தான் கடுமையாக இந்த ஆன்மீக விஷயங்களெல்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தார். அவரை பற்றி என்கிட்ட எடுத்துட்டு வந்து சொன்னார்கள், சாமி இந்த மாதிரி அவர் அவதூறு பேசுகிறார். நான் சொன்னேன், கவலையே படாதீங்கப்பா, அவருக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி அவதூறு மற்றவர்களை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகளை அவருக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் குற்ற உணர்ச்சி வரும்பொழுது அதே வார்த்தைகளை அவர் அவரை நோக்கியும் சொல்லிக் கொள்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க மற்றவர்களை நோக்கி விமர்சனங்களை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை உங்களை நோக்கியும் யூஸ் பண்ணி குற்ற உணர்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், இல்லை இல்லை நான் மற்றவங்களை நோக்கி மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்வேன், என்ன நோக்கி சொல்லிக்க மாட்டேன், நான் புத்திசாலின்னு. கிடையாது, நீங்கள் நாம் அந்த அளவிற்கு புத்திசாலிகள் கிடையாது. கோபத்தில் மற்றவரை நோக்கி நாம் எரிகின்ற வார்த்தைகளைத்தான் துக்கத்தில் நம்மை நோக்கியும் எரிந்து கொள்வோம். தொடர்ந்து மற்றவர்களை விமர்சனம் செய்கின்ற மனிதன் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியில் சிக்கிக் கொண்டிருப்பான். ஏன்னா மற்றவங்களை நோக்கி அறிவில்லாதவன் மூடன்லாம் சொன்னோம்னா அதே வார்த்தைகளை நமக்கு துக்கம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்மளை நோக்கியும் சொல்லிக் கொள்வது. அப்ப என்ன ஆகும், இயற்கையிலேயே அவனுக்கு துக்கத்தை மட்டுமல்லாமல் தனக்கும் துக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இதுதான் மன அமைப்பு. அதே மாதிரி இறைவனை அவதார புருஷனை ஒரு மனுஷன் நினைக்கும் பொழுது அவர்கள் தன்னையும் மனுஷன் நினைச்சு துக்கத்தில் ஏற்படுத்திப்பாங்க. அவருக்குள் தெய்வீகத்தை காண துவங்கும் பொழுது அவர்கள் தனக்குள்ளும் தெய்வீகத்தை காண துவங்குவார்கள். அதனால
ஒரு அவதார புருஷனை சேக்ரடா தெய்வீகமா பார்க்கறது அப்படிங்கிறது நாம் அவருக்கு செய்யற நல்லது இல்லை, நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நல்லது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி நான் உங்களை கடவுளாவே நம்புறேன், நீங்க தான் எனக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். என்னவோ என்ன நம்புறதை வந்து அவர் எனக்கு செய்கின்ற ஒரு சகாயத்தை போல பேசுவார். கிடையாது. எனக்குள் தெய்வீகத்தை பார்க்க முடிவது எனக்கு நீங்கள் செய்கின்ற சகாயம் அல்ல, உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கின்ற சகாயம். எனக்குள் காண முடிந்தால் உங்களுக்குள்ளும் அதை உங்களால் காண முடியும். உங்களுக்குள் தெய்வீகத்தை கண்டுகொள்வதற்காக என்னை ஒரு கருவியாக உபயோகிக்கிறீர்கள், அவ்வளவுதான். அதைத்தான் இங்க சொல்றாரு. அழிவற்ற ஒப்பற்ற என்னுடைய பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். அந்த இயல்பிலிருந்து வெளியே வருவது, அதாவது புலன்களுக்கு எட்டுகின்ற மனிதனாக அவதார புருஷனை காணாமல் தெய்வ சக்தியாக காண துவங்கும் பொழுது அதே தெய்வ சக்தியை உங்களுக்குள்ளும் காண துவங்குவீர்கள். ராமகிருஷ்ணன் அழகா சொல்றாரு, மந்திரத்தை வெறும் வார்த்தையாக நினைப்பதும் ஆலயத்தை வெறும் கட்டிடமாக நினைப்பதும் குருவின் வடிவத்தை வெறும் மனித உடலாக நினைப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால குருவின் சக்தியை, குருவின் வடிவத்தை மனித வடிவமாக இருந்தாலும் தெய்வ சக்தி என்று உணர்பவன் தன்னுடைய உடலையும் மனித வடிவில் இருந்தாலும் தனக்குள்ளும் அந்த தெய்வ சக்தி இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை உணர்ந்தே தீருவான். இந்த மூடத்தன்மையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது, விடுபடுகின்ற சத்தியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களில் விளக்குகிறார். அடுத்த சூத்திரங்கள். நாகம் பிரகாஷः சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம் வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சன. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம் வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சனஹ. மிக அழகா சொல்றாரு, என்னுடைய யோகமாயையாலே மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிவதில்லை. அர்ஜுனா, சென்றன இருப்பன வருவன ஆகிய எல்லா உயிர்களையும் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். தன்னுடைய தெய்வீகத்தன்மையை எம்பெருமான் மிக தெளிவாக விளக்குகின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இந்த சத்தியங்களை சொல்லும் பொழுது அகங்காரத்தாலே சொல்லவில்லை, ஆழ்ந்த கருணையாலே சொல்லுகிறார். ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது அகங்காரத்தால சொல்லல, அதை சொன்னாதான் பேஷண்ட் வந்து மருந்து வாங்கி சாப்பிடுவார்ன்ற கருணையினாலே சொல்லுகிறார். பெரிய பிரச்சனை என்னன்னா, குதர்க்கவாதிகளுக்கு இந்த கருணை தெரிவதில்லை. இவருடைய பெருமையை சொல்லிக்கிறார். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு இந்த குதர்க்கத்தன்மையோட, இப்போ என்ன உங்களை என்ன கடவுள்னு சொல்லிக்கிறீங்களா? நான் சொல்றது, அப்பா நான் என்ன கடவுள்னு சொல்றதுக்கு வரல, உன்னை கடவுள்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நான் கடவுள் என்று சொல்ல நான் வரவில்லை, நீங்கள் கடவுள் என்று சொல்லவே வந்தேன். குதர்க்கத்தன்மையோடு பார்க்கும் பொழுது நீங்கள் கடவுள்னும் புரியாது, குரு சக்தியே கடவுள் சக்தி தானும் புரியாது. கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய மாயையாலே நான் என்னை மறைத்துக் கொண்டிருப்பதால், யோக மாயையாலே மறைத்திருப்பதால் மனித மனத்திற்கு புரியாது. குதர்க்கம் இருக்கின்ற வரை புரியாது. குதர்க்கத்தை தாண்டி ஆழமான விதர்க்கம் ஏற்படும் போது மட்டும்தான் புரியும். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. குதர்க்கம் இருக்கின்ற வரை
மக்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு இந்த உயர்நிலை சத்தியங்களை பற்றிய எந்த தெளிவுமே ஏற்படுவதில்லை. குதர்க்கத்தை தாண்டி விதர்க்கம், நேரடியான உணர்வாலே இணைத்துக் கொள்ளுகின்ற தன்மை ஏற்படும் பொழுது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த சத்திய ஞானம் மலருகின்றது, நித்திய ஞானம் மலருகின்றது, சத்தியத்தின் சாரம் மலர்கின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. 30-35 வயதுக்கு இடையில்தான் எம்பெருமான் கிருஷ்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்றார். அர்ஜுனன் முன்னாடி நேரடியாக சொல்லுகிறார், சென்றன இருப்பன வருவன அனைத்தையும் அறிந்தவன் நான், என்னை எந்த உயிரும் அறியாது. அர்ஜுனனுடைய நண்பன், அர்ஜுனன் பார்த்து வளர்ந்தவன். நான் திடீர்னு அபயமுத்திரையோடு இந்த வார்த்தைகளை சொல்கின்றான். ஆனால் அர்ஜுனனுக்கு ஆழமான விதர்க்கம் இருந்ததாலே இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கின்றான். எம்பெருமான் அர்ஜுனனுக்கு இந்த அனுபூதியாக அளிக்கின்றார். இருக்கின்ற எல்லாவற்றிலும் தன்னை காட்டி அவைகளை தாண்டிய சக்தியாக அர்ஜுனனுக்கு சத்தியத்தை உணர்த்துகிறார். குதர்க்க மனத்தாலே சக்தியின் தாத்பரியத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. குதர்க்க மனம்னா என்னன்னா, தன்னையும் இந்த உடலா மட்டும் நினைக்கிறது, இந்த உடலை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது, அந்த உடலை மாதிரியேவே குருவையும் நினைப்பது. அப்ப என்ன ஆகுது? குதர்க்கத்தை தாண்டி மனதாலே செல்ல முடிவதே இல்லை. சில பேர் என்கிட்ட கேட்கறது, பல நாடுகளுக்கும் செல்லும் போது, ஏன் நீங்க உங்க தர்மத்துல கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வழிபடுகிறீர்கள்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் சிலைகளை வழிபடுவதில்லை. நாம யாராவது நின்றுட்டு, ஓ பஞ்சலோகமே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா, ஓ கருங்கல்லே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா, ஏ செப்பு சிலையே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா? கிடையாது. சிலைகளை வழிபடுவதில்லை, சிலைகளின் மூலமாக வழிபடுகின்றோம். அம்மா தாயே வரம் கொடு, இறைவா எனக்கு ஞானம் கொடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அருமையான ஒரு திருமூலருடைய திருமந்திரம், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தால செஞ்ச ஒரு யானை சிலையை பார்த்தா அது மரம்னு நினைச்சா யானை தெரியாது, அது என்ன மரம், தேக்கா என்ன, அதுல மனம் போகும். யானைன்னு நினைச்சா அந்த வினாடி அது மரம்னு தெரியாது. மரமா பார்க்கும்போது யானை மறையும், யானையா பார்க்கிற வினாடி மரம் மறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த உலகத்தை பரமா பார்க்கும் பொழுது உலகம் தெரியாது, உலகமா பார்க்கும் பொழுது கடவுள் தெரியாது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதே மாதிரி நாம அதை கல்லா மண்ணா சிலையா பார்த்தா கடவுள் தெரியாது, கடவுளா பார்த்தா அது வெறும் சிலையா தெரியாது. விக்கிரகங்களின் மூலமாக வழிபடுகின்றோம், விக்கிரகங்களை வழிபடவில்லை. இங்க ஆழமான விதர்க்கம் ஏற்பட்டால் அது சிலையாக தெரியாது, இறைவனாகவே தெரியும். குதர்க்கம் இருந்தால் நிச்சயமாக அது இறைவனாக தெரியாது, வெறும் கருங்கல்லாகவும் சிலையாகவும் தான் தெரியும். அதனால தான் நம்முடைய பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செதுக்காத சாதாரண அரைகுறையாக இருக்கின்ற சிற்பங்கள் தான் வழிபடப்படும். பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்களை அவ்வளவு அழகு கலை நுணுக்கத்தோடு செதுக்கி இருப்பார்கள். பூரி ஜெகநாதர் ஆலயம் உள்ள இருக்கிற மூர்த்தி விக்கிரகம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலைப்பாடும் இல்லாமல் வைக்கப்பட்டு இருக்கும். காரணம், விதர்க்கம் இருக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் உள்ள வந்து இறை ஸ்வரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே கலை நயத்தோடு கூட செய்து வைக்காமல் நம்முடைய மூர்த்திகளை அப்படியே விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். விதர்க்கம் இருந்தா இதுல கடவுளை பாரு,
அப்படி இல்லைன்னா உனக்கு எங்கேயும் கடவுளை பார்க்க முடியாது போ. அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக சொன்னார்கள். தெளிவாக அந்த சத்தியத்தை இது போன்ற விக்கிரகங்களை வைத்ததன் மூலமாக நமக்கு உணர்த்தினார்கள். விதர்க்கம் இருக்குமானால் எம்பெருமான் சொல்லுகின்ற இந்த சத்தியம் ஆழ்ந்து புரியும். வருவனவும் சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் எல்லா உயிர்களையும் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இருக்கிற அந்த உயர்ந்த உணர்வு நிலையினாலே தரையில் நின்று இந்த தரையை தெருவை பார்த்தோம்னா இந்த பக்கம் 20 கார், இந்த பக்கம் 20 கார் தெரியும். உயரமான கட்டடத்திலிருந்து பார்த்தா இந்த பக்கம் வர 100 கார், இந்த பக்கம் வர 100 கார் தெரியும். ஒரு ஞானி உயரமான கட்டடத்தில் இருக்காரு, உயர்ந்த உணர்வில் இருக்காரு. அதனால சென்றனவும் வருவனவும் இருப்பனவும் தெரியும். ஆனா அவர் உயர்ந்த நிலையிலே இருப்பதனாலே சாதாரண தரையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அவருடைய நிலை புரியாது. நாமும் அந்த நிலைக்கு உயர்ந்தால் மட்டும்தான் அவர் நிலை நமக்குள் புரியும். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி நான் உங்களுக்கு என்ன ஏதாவது சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்த சேவை பெரிய சேவை சொல்லுங்க நான் செய்கிறேன். நான் சொல்றேன், அப்பா நான் இருக்கிற ஞான நிலையை நீயும் அடை, அதுதான் எனக்கு நீ செய்கிற மிகப்பெரிய சேவை. அது அடையாதவரை நிச்சயமாக உங்களால் ஒரு ஞான புருஷனை நம்ப முடியாது. தானே அனுபவிக்காதவரை அவர் ஞான நிலையை நம்மால் முழுமையாக நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்மால் உணரவோ அவருக்கு எந்த விதமான சேவையையும் செய்யவோ முடியாது. எப்போ அவருடைய உணர்வை நாம் உணர்கிறோமோ அப்போ மட்டும்தான் அவருக்கு தேவையான சரியான சேவையை நாம் செய்வோம், செய்து முடிப்போம். அதனால ஒரு ஞானிக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்மை என்னன்னா, சேவை என்னன்னா, அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு நீங்களும் அவருடைய உணர்வை அடைவது. ஆழமான விதர்க்கத்தோடு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். யோகமாயையாலே நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிகிறதில்லை. அர்ஜுனா, சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களையெல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார் என்கின்ற பரம்பொருளின் பகவானின் சத்தியம் ஆழமான சத்தியம். அவருடைய உணர்வில் சென்றால் மட்டும்தான் அவர் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய உணர்வுக்கு செல்லாதவரை இந்த சத்தியங்கள் அகங்காரத்தினாலே சொல்லப்படுகின்ற வார்த்தையைப் போலவே தெரியும். அதனால அந்த உணர்விற்குள் கரைந்து இந்த சத்தியங்களை உங்களுக்குள்ளும் அனுபவமாக மாற்றிக்கொண்டு ஜீவன் முக்த தன்மையில் நிறையுங்கள். இந்த சத்தியங்கள் மூலமாக நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்த தன்மையில் நிறைந்து ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.